ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சிறடி காசி சீரியல். இன்றைக்கி என்ன நடந்துச்சுங்கிறத பார்ப்போம். முத்து வீட்டில் வந்து மாலையெல்லாம் கட்டி கொண்டுட்டு வேன் கொண்டு போயிடுறாங்க. பட் அந்த வேனை வந்து சிட்டியோட ஆட்கள் வந்து அந்த வேனை வந்து சீஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த தகவலை வந்து வேன் டிரைவர் வந்து முத்துக்கு ஃபோன் போட்டு பேசிடுறாரு. உன்னை தான் நான் வேனை விட்டு இறங்காதுன்னு சொன்னேன், இல்லை கேட்டியாடா அப்படிங்கிறாங்க. இல்லைன்னே டயர் பஞ்சரு, நான் அதை பார்க்கறக்காக தான் இறங்கினேன். பட் ஆனால் வேனோட சேர்த்து மாலையை எல்லாத்தையுமே சேர்த்து ஆட்டையை போட்டு போயிட்டாங்கன்னே, எனக்கு அந்த வேனை எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னே. ஐயோ என் வேன் போயிடுச்சேன்னே. நான் இங்கே மாலை போயிடுச்சின்னு சொல்கிறேன், நீ என்னடா நான் வேன் தான் ரொம்ப முக்கியமாடா, இருடா நான் வரேன், எந்த லொக்கேஷன்டா அப்படின்னு சொல்லி லொக்கேஷனை கேட்டு அவர் கிளம்பி போயிடார். ஆட்டோவில் போய் ரொம்ப ரோட்டில் நின்று பார்க்குறாரு. ஐயோ எந்த இடத்துல என்னென்ன ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, இப்போ எப்படி அந்த வேனை கண்டுபிடிப்பேன்? ஐயோ மாறி மாறி அந்த தலைவர் வேறு ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்காரு. இதில் அவர் ஃப்ரெண்டு வேறு மாறி மாறி போடுறாரு. மாலை எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுத்துருடா, மாலை மட்டும் கிடைக்கலன்னு வச்சுக்கோ, அந்த தலைவர் வந்து உண்டுலன்னு ஆக்கிடுவார், அவரை பற்றி உனக்கு தெரியாது, ஆளை கூட உயிர் இல்லாமல் ஆக்கிடுவாருடா, அவர் அவ்வளோ பெரிய கோவக்காரர், ரொம்ப டெரரான ஆள் அப்படின்னு சொல்லி அவர் ஃப்ரெண்டும் ஃபோன் போட்டு பேசுவார். இப்போ மீனா வந்து என்னங்க பண்ண அப்படி எப்படி கண்டுபிடிக்கிறதுங்க? சரி கொஞ்சம் பதட்டப்படாதீங்க, நம்ம வந்து கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம், அதனால் கண்டிப்பாக நமக்கு பலன் இருக்குது, எந்த விதத்துலையும் அந்த இது வந்து நம்ம கையை விட்டு போகாது, கொஞ்சம் நிதானமாக இருங்க, நீங்கள் வந்து இந்த தகவலை வந்து யார்கிட்ட ஷேர் பண்ணுங்க, நம்ம ஒரு ஆள் மட்டும் தேடுனா அந்த வேனை வந்து கண்டுபிடிக்க முடியாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி யாருக்காவது நீங்கள் தகவலை வந்து ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு தான் வேன் நம்பர் எல்லாமே தெரியும்ல, அப்போ நீங்கள் ஃபோன் போட்டு யார்கிட்டயாவது போய் கேளுங்க, தெரிஞ்சவங்கள்ட்ட கேளுங்க, யாராவது பார்த்துருக்கலாம், யார் கண்ணிலையாவது அந்த வேன் பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி மீன் ஐடியா கொடுக்குறாங்க. இந்த ஐடியா நல்லா தான் இருக்குது, எங்கள் குரூப்புக்கு எங்களுடைய ஓட்டுநருக்குன்னு சொல்லி ஒரு குரூப் வச்சுருக்கோம், அந்த குரூப்பில் நான் ஷேர் பண்ணேன், அப்போ யாருனாலும் பார்க்கலாம் தானே, இது சூப்பரான யோசனை தாங்க, அப்போ நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி மீனாவும் சொல்கிறாங்க. சரின்னு அவருடைய ஓட்டுநர் குரூப் அவங்களுடைய சங்கம் சொல்லி வச்சுருக்காங்க, அந்த இதில் எல்லாத்துக்கும் நியூஸ் பரப்புகிறாங்க. இவர் வந்து ஒரு மெசேஜ் அனுப்புகிறாரு. நான் இந்த மாதிரி 500 மாலை கட்டி ஆர்டர் எடுத்திருந்தேன், அந்த ஆர்டர் எடுத்து மாலையெல்லாம் கட்டி வேன் அனுப்பிட்டு, அந்த வேனை வந்து யாரோ தேவையில்லாத ஆட்கள் வந்து எதிரியாக இருக்கிறவங்க வந்து அந்த வேனை வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க மாலையோட சேர்த்து. ஸோ அந்த வேனு ஃபோட்டோவோ நம்பர் எல்லாமே அனுப்பியிருக்கேன், யார் பார்த்தாலும் சரி அதை எங்களுக்காக கொஞ்சம் தயவு செஞ்சு அதை இன்ஃபார்ம் பண்ணுங்கள், ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்ட்டு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. செல்வத்தோட இன்னொரு பக்கத்தில் இன்னொரு ஃப்ரெண்டு உட்காந்து டீ கடையில் இருக்காங்க. உடனே நம்ம சங்கத்துலேருந்து மெசேஜ் வந்திருக்கடா, என்னென்னு பாருடா அப்படிங்கிறாங்க. சரின்னு பார்க்குறாங்க. நம்ம முத்து தாண்டா அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த இதை சரி வாடா இந்த காரை நம்ம எங்கே இருக்குன்னு தேடி படிப்போம் அப்படின்ட்டு அவங்க வேன் தேடுறாங்க. அடுத்து இன்னொருத்தர் பார்க்குறாரு, ஏதோ நம்ம சங்கத்துலேருந்து மெசேஜ் வந்திருக்கு, சரி என்னந்தா பார்ப்போமே அனுப்பியிருக்காங்க அப்படின்ட்டு அவர் மெசேஜ் பார்க்குறாரு. பார்த்துட்டு ஓ அப்படியா வேணா இந்த வேணா அப்படின்ட்டு அவர் பார்த்துட்டே இருக்கார். ரோட்டில் நின்றுட்டு டக்குன்னு பார்க்கும்போது அவர் ஒரு ஆட்டோ டிரைவர், அவர் பக்கத்துலேருந்து அந்த வேன் வந்து கிராஸ் பண்ணி போகுது. இந்த வேனை தானடா இப்போ மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க, இந்த வேன் வந்துருச்சுல அப்படின்ட்டு சீக்கிரமாக ஆட்டோ எடுத்துகிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணி போடுறாரு. ஆனால் அந்த வேன் வந்து ரொம்ப ஸ்பீடாக போகுது. டக்குன்னு அவருக்கு ஒரு ஐடியா தோணுது, மெசேஜ் வந்து நம்ம முத்துக்கு அனுப்பி விட்டுருவோம் அப்படின்ட்டு முத்துக்கு ஃபோன் போடுறாரு. போட்டு ஆனால் நீ அனுப்பின வேனை பார்த்துட்டே, அது பின்னாடியே தான் நானும் தொடர்ந்து போகிறேன், அப்படியே வேனை பார்த்துட்டே ரொம்ப சந்தோஷம்டா, ப்ளீஸ்டா அதோட எங்கே இருக்குது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு ஒரு மெசேஜ் தகவல் கொடுறா அப்படிங்கிறாங்க. சரி இவர் அந்த ஏரியாவை மெசேஜ் அனுப்பிடுறாரு. மீனா கிட்டாக்கா என்னாச்சுங்க என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை வேணை பார்த்துட்டானா யாரோ மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அப்படின்ட்டு சரி வாங்க நம்மளும் அந்த இடத்துக்கு போவோம் அப்படின்ட்டு இவங்களும் கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே தலைவரை காட்டுறாங்க. ஏதோ எதிர்கட்சி டைம்ல வசமாக ரூபா வாங்கியிருக்காண்டா, அதனால தான் என்னை அவமானப்படுத்துறங்கிறதுக்காக இதை பண்ணியிருக்கான், எனக்கு என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு தெரியாது, இன்னும் ஆரம்பத்தில் கண்டிப்பாக 500 ரூபாய் வந்தே ஆகணும், நான் யார் முன்னாடியும் அவமானப்பட்டு நிற்கக்கூடாது, என்னோடய கட்சியை ஓங்கி தான் நான் எப்பயுமே நிறுத்தி வைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஒரு கோவத்தில் வர்றாரு. இல்லை தலைவர் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மாலை கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி அவர் ஃப்ரெண்டும் ஓரளவு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. அடுத்து இங்கே முத்து மீனா பார்க்குறாங்க, அந்த வேனில் விசியமாக ஸ்பீடாக போகிறாங்க. வேனை இவங்க பார்த்துறாங்க, ஏங்க அந்த போதுங்க வேன் அப்படிங்கிறாங்க. சரி வா சேஸ் பண்ணி போவோம் அப்படின்ட்டு இவங்களும் வேனை பின்தொடர்ந்து போயிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து வேனை ஒரு இடத்துல மடக்கிறாங்க. பிடிச்சி டிரைவர் வந்து வெளியே தள்ளி அடின்னு அடித்து எடுக்கிறாரு. பக்கத்தில் அந்த ஆட்டோவில் வந்தவங்க எல்லாருமே பின்னாடி வந்துக்கிட்டே இருக்காங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. இங்கே முத்து வந்து காக்கி யூனிஃபார்ம் தான் போட்டுக்காரு, ஆட்டோ டிரைவராக ஆட்டோவில் தானே போனார், ஸோ காக்கி யூனிஃபார்ம் தான் போட்டுக்காரு. அடிக்கிறாரு. அவங்க அந்த கொள்ளையடிச்சிட்டு போனாங்களா அவங்களோட சரௌண்டிங்கில் ஒரு 3-4 பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் சேர்த்து ஒரே சண்டை, எல்லாருமே சேர்த்து அடித்து வெளுத்துடுறாங்க. அவங்க ஏன் தப்பிச்சு ஓடிடுறாங்க. இங்கே மீனை வந்துட்டு அந்த கபோர்டு எல்லாத்தையுமே அந்த வேனில் உள்ள எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க டோரை. எங்கள் மாலை எல்லாமே இங்கே தான் இருக்குது, வாங்க சீக்கிரம் போய் கொடுப்போம், நேரமாக சின்ன 10 நிமிஷம் தான் இருக்குது, வாங்க அவங்க போனால் போகிறாங்க, நீங்கள் வாங்க மாலையை கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. செல்வம் பிடிக்காரடே அவங்க அடிக்கிறது பேர அடிப்போம்டா, முதல் அந்த மாலையை போய் டயத்துக்கு போய் சேர்க்கலாம்டா வாடா நீ அப்படிங்கிறாங்க. சரி இவர் வந்து ஆட்டோ எடுக்கிறாரு. சீக்கிரமாக வந்துட்டு அந்த காக்கி யூனிஃபார்ம் எல்லாத்தையும் கலட்டிட்டு நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு அவங்க மாறிடுறாரு. நார்மல் ட்ரெஸ் போட்ட உடனே முதல் இந்த விஷயத்தை தலைவர்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தலைவர் அங்கே பயங்கர கோவத்தோடு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டாக ஃபோனும் போடுறாங்க. முத்து வந்துட்டு அவன் தாண்டா போடுறான் ஃபோன் போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன்
பண்ணுறாங்க. டேய் நீ எதிர்க்கட்சிக்காரங்கிட்ட எவ்வளோடா வாங்கினா, எவ்வளோடா நீ அவங்கக்கிட்ட ரூபா படிச்சுக்கிட்டு இருந்த அப்படி இப்படின்னு பயங்கரமாக கோத்துறா. ஐயோ தலைவரே நான் சொல்கிறது உண்மை தான், நிஜம்தான். மாலையை வந்து இவங்க வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. நாங்கள் வந்து இப்போ வண்டி ஒரு வழியாக பிடிச்சிட்டு மாலையெல்லாம் கிடச்சிச்சு. இன்னும் 10 நிமிஷத்தில் கண்டிப்பாக அங்கே வரேன். கண்டிப்பாக மாலை எல்லாத்தையுமே கரெக்டாக நான் கொண்டு வந்து கொடுத்துருவேன். இந்த கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக ஆட்டோவில் கிளம்பிடுறாரு. ஆனால் மீனாவும் கூட போகிறாங்க. அடுத்து அங்கே போக நின்னோடனே இந்த தலைவர் எல்லாம் அவங்க சரௌண்டிங்களுக்கு தொண்டர்கள் எல்லாம் வெளியே உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாலை வேணை போய் இறக்கிறாரு. டே அவனை பிடிச்சி கட்டி போடுறான். அவன் எதிர்க்கட்சிக்காரங்கிட்ட நிறைய ரூபா வாங்கிட்டு நம்மளை ஏமாத்துறான்டா. அவங்களோட செயலுக்காக தாண்டா இவனை இங்கே இறக்கி விட்டுருக்காங்க. அவனை பிடிச்சு கட்டி போடுங்கடா பின்னாடி போய் அப்படிங்கிறாங்க. ஐயோ தலைவரே ப்ளீஸ் நான் சொல்கிறத நம்புங்க, நிஜமாவே மாலை எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். டே நீங்கள் போய் இந்த வேனில் போய் முதல் செக் பண்ணுங்கடா மாலை எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்றாங்க. மாலை எல்லாமே கரெக்டாக இருக்குது. தலைவர் மாலை எல்லாமே கரெக்டாக இருக்குது. டே அந்த 250 ஜோடிக்கு மட்டும் கல்யாணம் பண்ணாமல் விட்டுருந்து வச்சுக்கோ, எதிர்க்கட்சி தலைவிக்காரங்க என்னை வந்து ரொம்ப கேவலமாக பேசுவாங்க. நீ அரசியல்வாதிக்கு அது ஒரு பெரிய பாதிப்பாக இருக்கும். நீ மாலையை கொண்டு வந்து கொடுத்துட்டேன், இருந்தாலும் பரவாயில்ல என்னை போய் பின்னாடி கட்டி போடுங்கடா, இந்த வேலையெல்லாம் முடிஞ்சக்கப்புறம் அவனை வந்து பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. மீனா வந்துட்டு ஐயோ நிஜமாக அவர் எதுவுமே செய்யலை, அவரை விட்டுருங்க. அவர் வந்து எப்பவுமே யார் காசுக்கு எதுவுமே ஆசைப்பட மாட்டார், எல்லாருக்கும் நல்லது செய்து நினைப்பார். நீ யாருமா இவனுக்கு சப்போர்ட் வாங்குறதுக்கு, நீ எதுக்கு போது இங்கே வந்தேனே. ஐயோ அவனோட பொண்டாட்டி தான் நான் அவனோட ஒய்ஃப் தான், நானும் அவங்களும் சேர்ந்து தான் இந்த வேலையை பார்த்தேன், நான் தான் அந்த மாலையெல்லாம் கட்டி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னமோ சொல்லுன்னு சத்தியமாங்க அவங்க யாருக்குமே எந்த தீமையும் செய்ய மாட்டார், அவர் ரொம்ப நல்லவர்னு. தலைவர் நிஜமாக தான் நான் சொல்கிறத நம்புங்க, இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிக்மா சட்டப்பையில் கையை விடுறாரு. அவங்க சுற்றியில் இருக்க தொண்டர்கள்ட்டு தலைவரை கத்தி எடுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. என்னடா கத்தி எடுக்கிறேன்? ஐயோ தலைவரை நான் கத்தி எடுக்கல, இங்கே பாருங்க நான் என்ன பண்ணுறேன்ட்டு ஃபோன் எடுத்து காட்டுறாங்க. ஃபோன் எடுத்து காமிச்சிட்டு காலையில் இங்கே பாருங்கள் நான் வேனில் ஏற்றுனேன்னா அதுதான் இந்த மாலையோட கையில் இருக்கேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் இந்த ஃபோட்டோ இங்கே பாருங்கள், இப்போல்லாம் வேன் கிளம்பியிருக்கா. அதுக்கப்புறம் தான் வேனோட சேர்த்து தான் எல்லோரும் தூக்கியிருக்காங்க, இதை யாரோ வேணும்னே செஞ்சுருக்காங்க இந்த சதியை அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, நிஜமாக தானா? சாரிப்பா நான் கூட ஒரு நிமிஷம் உன்னை தப்பாக நினச்சிட்டேன், நீ வந்து எதிர்க்கட்சியிலேருந்து கூட்டாக இருக்கிறேன்னு நினச்சிட்டேன் நான். அப்போ நிஜமாவே நீ எல்லாமே சொல்கிறது உண்மை தானே? ஆமாம் தலைவர் நிஜமாவே உண்மை தானே. சரிடா நான் உன்னை நம்புறேன்டா, சரி விடுங்கப்பா அவனை எல்லாமே நல்லவே தான் போலக்குப்பா அப்படின்னு சொல்லி தலைவர் வந்து சம்மதம் ஆயிடுறாரு. இந்த மாலையில் எடுத்துகிட்டு போய் கண்டிப்பாக அந்த ஆகிற வேலையை போய் பாருங்கடான்ட்டு மீதி ரூபா கொடுக்குறாரு. இருந்தப்பா நீ செஞ்ச காரியத்துக்கு மீதி ரூபானே. தலைவர் இருக்கட்டும், அது வந்து என் வீட்டுக்காரி அம்மா தான் இவ்வளோ நேரம் உட்காந்து நைட்டு ஃபுல்லாக உட்காந்து அவள் தான் கட்டினா, அதனால் அவள் கையில் கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. இன்னம்மா வாங்கிக்கோமா அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லி அது ரூபா வாங்கிறாங்க. அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுறாங்க. நீ என்ன ஒன்றாலும் அடுத்து எனக்கு எது வேணாலும் என்கிட்ட சொல்லுப்பா, எதுனாலும் உனக்கு நான் பண்ணி தரேன்னு. சரிங்க தலைவர் ரொம்ப நன்றின்ட்டு அவரும் கிளம்பிடுறாரு முத்துவோம். அடுத்து இங்கே வந்து மீனா வந்து அவங்களுடைய கூட சேர்ந்து இருந்த பூ கட்டின எல்லாருக்குமே ரூபா கொடுக்குறாங்க. ஐயோ மீனா எதுக்குமா இதுக்கெல்லாம் போய் ரூபா கொடுத்துட்டு அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும்க்கா அப்படிங்கிறாங்க. முத்தும் பக்கத்தில் இருக்க அவர் சொல்கிறார், அக்கா நைட்டு ஃபுல்லாக உட்காந்து வேலை பார்த்துருக்கீங்க, அதுக்காக கண்டிப்பாக ரூபா கொடுக்க வேண்டாமா, ரூபா இல்லாமல் யாருக்கா வேலை பார்ப்பாங்க, குறுக்கூடியே உட்காந்து வேலை பார்த்துருக்கீங்களே அப்படின்ட்டு வாங்கிக்கோங்கக்கா அப்படின்ட்டு அவர் ரூபா கொடுத்துட்றாரு. நெக்ஸ்ட் இங்கே வந்து மீனா வந்து முத்துக்கே தெரியாமல் முத்து வேலை பார்க்குற அந்த கார் ஷெட்டுக்கு போகிறாங்க. செல்வத்தை பார்க்குறாங்க. செல்வம் மற்ற எல்லாருமே இருக்காங்க. என்னம்மா நீங்கள் நம்ம இங்கேண்ணே? இல்லைண்ணே அவர் எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டார், நான் அந்த வந்து ரூபாவை வச்சு நான் அவருக்கு வந்து கார் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிருக்கேன் நான், அதனால் நான் கார் பார்க்கணுன்னா அப்படிங்கிற, நீங்கள் எனக்கு அது உதவி செய்யுங்க அப்படிங்கிறா. சரி மாமன் இப்போ கூட ரீசெண்டாக ஒரு கார் பார்த்தான், ஆனால் கையில் எதுவும் காசு இல்லை அப்படிங்கிறதுனால அந்த காரை கூட அவன் வாங்கலை, வாமா அந்த காரை போய் காட்டுறேன்ட்டு காரெல்லாம் பார்க்குறாங்க. கார் பார்க்க சூப்பராக இருக்குது, நல்ல கண்டிஷனில் இருக்குது. எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. 3 லட்சம் அப்படிங்கிறாங்க. உடனே மீன் வந்துட்டு 3 லட்சமா ஐயோ அப்படிங்கிறாங்க. இப்போ ஒன்றும் கொடுக்க வேண்டாமா, நீ 80,000 அட்வான்ஸாக கொடு, அதுக்கடுத்து மாதம் நீ எனக்கு ரூபா கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. அப்படியா சரிங்க எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்ட்டு நான் இந்த மாதிரி அட்வான்ஸ் கொடுத்துட்றேன், நான் வீட்டில் போய் ரூபாய் எடுத்துகிட்டு வரேன், மாதம் எடுத்து என்னால் முடிஞ்சதை கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன் அப்படின்னு மீனா வந்து இதுங்கிறாங்க. ஸோ மீனா வந்து முத்துக்கா கார் வாங்கி கொடுக்க போகிறாங்க. அதை அடுத்த எபிசோடில் கடை போகிறாங்க. அதுக்காக நம்ம அது வரைக்கும் காத்திருந்து வெயிட் பண்ணுவோம். தேங்க்யூ.